ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு லட்சியம் இல்லை ஒரு தேவை இருக்குது, அதை அடையணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் போராடிட்டுருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். போராடுறதை நிப்பாட்டுங்க. அதாவது கடினமாக போராடுறது, அதை விரட்டி விரட்டி பிடிக்க எத்தனிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். அது கிடச்சிட்டுச்சுன்னா உங்களுக்கு அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த செயல்கள் செய்வீங்க அப்படின்றத யோசித்து பார்த்து இப்போவே செய்ய ஆரம்பிங்க. அது உங்கள் கையில் இருக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம விரட்டி போய் பிடிச்சு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பதிலாக அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்கன்ற முறையில் நீங்கள் நடந்துட்டிங்கன்னா அது ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி ஆகிடும். உங்களோட உடம்புல செல்லில் அந்த மெமரி பதிஞ்சிரும். அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்ற உணர்வு பதிகிறத விட அது இருக்குது, அது இருந்தால் எப்படி நடந்துக்குவோன்ற உணர்வு பதிகிறப்போ அதனால நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுற அந்த சக்தி வேறு விதத்தில் இருக்கும். அது உங்களுக்கு அது உங்களோட பொருள், அதனால் உங்ககிட்ட வந்துடும் அப்படின்ற உறுதித்தன்மையை கொண்டு சேர்க்குறதோட அந்த பொருளையும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதோட டைம் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கீங்கன்றதை பொறுத்து. அதாவது எந்த விஷயத்துலையும் ரொம்ப தீவிரமாக டெஸ்பரேட்டாக இருந்து எனக்கு இது வேணுமே வேணும்னோ அது ரொம்ப சோதிக்கும் நம்மளை. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது என்னோடது தான், எனக்கு தான் இருக்குது, நான் இது கிடச்சி இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த பண்ண ஆரம்பித்தோன்னாலே அது உங்களோடது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஈர்ப்பு விதியோட மேனிஃபெஸ்டேஷன் விதின்னு சொல்லுவாங்க.